உங்க 2 பேருக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? உனக்கு என்னம்மா, நீ ஈஸியா சொல்லிட்டு மேல வந்துட்ட. அங்க எல்லாரும் உன் மாமனார காணோன்னு பரபரப்பா தேடிட்டு இருக்காங்க. நாங்க என்னன்னு சொல்லிட்டு மாடிக்கு வர்றது? அதான் துணியை காய போடுற மாதிரி மாடிக்கு வந்தோம். ஒருவேளை தெய்வானை எங்களை காணோன்னு தேடி வந்தாலும் அவ வந்து பாக்கும்போது துணி காய போட வந்தோன்னு சொல்லிக்கலாம்ல. அமுதா, இதெல்லாம் துவைச்சு மடிச்சு வச்ச துணி. அதை திரும்பவும் நாங்க அலசி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு 10 நிமிஷம் இந்த வீட்டுல உள்ளவங்க கண்ணுல படாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. அம்மா அமுதா, காணாம போன உன் மாமனார வீடு வந்து சேர்றதுக்குள்ள நீ என்ன விஷயங்கிறத சொல்லு. நான் நினைக்காம அவர் இங்க வரவே முடியாது. அவர் இப்ப எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏமா, அவரை கடத்திக்கிட்டு போனவனுங்க அவரை என்ன பண்ணுவாங்க? கடத்திட்டு போனவங்கன்னு சொல்லாதீங்க, கூட்டிட்டு போனவங்கன்னு சொல்லுங்க. இதுல அருஞ்சட் பொருள் வேற. விஷயத்துக்கு வா அமுதா. யாராவது வந்துருவாங்களோன்னு பயமா வேற இருக்கு. அங்க மாமாவை காணோன்னு தேடிட்டு இருக்காங்க. இங்க வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம்னா சந்தேகம் வந்துடும். துணியை காய போட்டுட்டு சீக்கிரம் வேற போகணும். இப்போ மாமாவை அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க. ரோட்ல மயங்கி விழுந்திருந்தாரு, நாங்க பார்த்து கூட்டிட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க. அட்மிட் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம அவங்க அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. மாமா கிட்ட எந்த ஐடி கார்டும் கிடையாது. அவருக்கு எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. அவர் யாரு என்னன்னு ஹாஸ்பிட்டல்ல உள்ளவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படியும் லேட் ஆயிடும். இது தெரியாம அப்பாவை தேடி புனிதா தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருப்பான். அதுக்குள்ள நான் மரகதத்தை கிட்ட மகாலிங்கத்தோட ஆள் பேசுற மாதிரி போன்ல பேசுவேன். என்ன மிரட்ட போற? இப்ப இவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ துணியை காய போடு. அடி பாவி, எப்பவுமே இப்படி சஸ்பென்ஸ் வச்சுதான் சொல்லுவியா? அத அவ மணிமேகலை கிட்ட பேசட்டும். நீ வா, நம்ம வந்த வேலையை பாப்போம். இந்த துணி காய போடுறதுதான் வந்த வேலையா? ஐயோ ஐயோ. ஏய் வாடி, ரொம்ப அழுத்துக்காம. புனிதா, அவர்கிட்ட கேட்கலாம். சார் சார் சார், இந்த போட்டோல இருக்கவரை பார்த்திருக்கீங்களா சார்? இல்ல சார், பார்க்கலையே. சார் கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். நல்லா பார்த்து சொல்லுங்க சார். இல்ல சார், பார்க்கலையே. மாமா இங்க கேட்டு பார்க்கலாமா? புனிதா, அவர்கிட்ட கேட்கலாம். சார் 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 சார், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார். இவர் இங்க பாத்தீங்களா? பார்த்திருக்கீங்களா? நல்லா பார்த்து சொல்லுங்க சார். தெரியாது. இல்ல பார்க்கல. புனிதா, நீ உங்கள்கிட்ட கேட்கலாம். அக்கா சொல்லுமா. ஒரு நிமிஷம்க்கா. இந்த போட்டோல இருக்கவரை பார்த்திருக்கீங்களா? இந்த போட்டோல இருக்கிறவரை இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லம்மா, நான் இவர் எதுவும் பார்க்கல. எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்துட்டா யாருமே தெரியலன்னு சொல்றாங்க. எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க வேற யார்ட்டயே கேட்டு பாருங்க. தேங்க்ஸ்க்கா. அவங்கள்ட்ட கேட்கலாம். அக்கா ஒரு நிமிஷம். இவர் எங்கேயாவது அக்கா, இவர் பாத்தீங்களா? இல்லையே, நான் பார்க்கலையே. இல்ல நான் சரி, ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, எங்க போயிருப்பாரு? மாமா, அப்பாவை எங்கேயுமே காணுமே மாமா. அவர் நடந்து போயிருந்தா கூட இந்த ஏரியாவை தாண்டி இருக்க மாட்டாரு. இப்ப நம்ம என்ன மாமா பண்றது? அப்பாவுக்கு திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வர வழி தெரியுமான்னு தெரியலையே. மாமாக்கு அவர் பேரே தெரியல. இதுல நம்ம வீட்டு அட்ரஸ் சொல்லி எப்படி அவர் திரும்பி வருவாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஒவ்வொரு தடவையும் இப்ப ஏதாவது ஒண்ணு நடந்து அப்பாவை மிஸ் பண்ணிடுறேன். ஐயோ, அப்பாவுக்கு வேற தன்னை யாருன்னே தெரியல. புனிதா, பயப்படாத. மாமா எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. இங்க எங்கேயாவது தான் அவர் இருப்பாரு. மாமா, நாம ஒண்ணு பண்ணலாமா? என்ன? நாம ஒன்னா தேடினா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நாம தனித்தனியா தேடி பார்க்கலாமா அவரை? அப்பதான் அவர் சீக்கிரமா கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. சரி புனிதா, நான் அப்ப அந்த பக்கம் போய் தேடுறேன். நீ இந்த பக்கமா போய் தேடு. சரிங்க மாமா, நான் அங்க போய் தேடுறேன். பாத்து, சரியா? போ. பாத்து போ.